இது வந்து 1658 என்னமோ கட்டிருக்கிற வீடு, 1958. காலையில் எழுந்திரிச்சா இங்கே தான் உட்காந்து அதுக்குள்ள காலை வச்சு உட்காருறது, மீனெல்லாம் இருக்கு உள்ள. பாக்க இலை, அது பக்கத்துல இருக்கிற வந்து பெப்பர், இது வந்து பேஷன் ஃப்ரூட். அழகா சூப்பரா இருக்கு. இது ஓப்பன் கிச்சன் ஸ்டைல்ல இருக்கு, அது மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி ஓப்பனா தான் இருந்தது. இங்க உட்கார்றது எல்லாமே வயசானவங்க படுத்துக்கிறதுக்கும் ஈஸியா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் வைடா பண்ணோம். பழைய கதவு வச்சோம். பெரிய பையன் இப்போ அதை விட கொஞ்சம் வளர்ந்துட்டான், 6'3" ஆயிட்டான். அவனுக்கு போடும் போல அவன் கொஞ்சம் குடிச்சுதான் வரணும். இதெல்லாம் வந்து பாண்டிச்சேரியில இந்த குணம். காலிங் இல்ல, இது அடிச்சா நல்லா எல்லா இடத்துலயுமே கேட்கும். அவளும் ஓட்டுவா, நான் ஓட்டுவேன். இது என்னோட வண்டி. 4 பேருக்கு 4 வண்டின்னு பிரிச்சிருக்கு. எடுக்க முடியுமா அது? பார்க்கலாமா? அதான் ஹார்லி டேவிட்சன் தான் பண்ண போய் எப்படி வரும். ஹிமாச்சல் ஒரு தடவை போயிட்டு வந்தோம். பைக்லயா? ஹிமாச்சல், லடாக் ஒரு தடவை போயிட்டு வந்தோம். இது பேத்தி, இவ சக்தி, அவ கனகா. லெமன் ஜூஸ் இருக்கு, ஏதோ ஹனி மிக்ஸ் பண்ண மாதிரி ஒன்னு இருக்கு. நான் அப்படியே போக முடியாது, இங்க டாய்லெட்ல போய் உட்காரணும். நெய் ஃபுல்லா ஒரு கிளாஸ் ஃபுல்லா குடிக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஃபுல்லா ஒரு கிளாஸ் ஃபுல்லா குடிச்சு ஃபுல்லு. இவ்வளவு பெரிய மரம் வீட்டுக்குள்ள இருக்கிறது வந்து இங்க பாக்குறேன் நான். சாப்பிட்டு போட்ட விதை அப்படியே வந்திருக்கு. கேப்ல இருந்து என்னென்ன பேர்ட்ஸ் வர முடியுமோ எல்லாமே உள்ள வரும். சுண்ணாம்பு சவறு 1.5 அடி இருக்கும், பெருசா இருக்கும், ரொம்ப கூலா இருக்கும் உள்ள. வணக்கம். சிட்டில உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். சிட்டிக்குள்ள இப்படி ஒரு வீடு, கிரீன் ஹவுஸ் சொல்லுவாங்க, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், அந்த மாதிரி தான் உங்க வீடே இருக்கு. ரொம்ப எஸ்தெட்டிக்கா அந்த மாதிரி ஃபுல்லா சுத்தி செடி கொடிகளா இருக்கு. இதை பத்தி நிறைய பேசணும். அது மாதிரி பெரண்டை தானே சார் இது? ஆமா, எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லா வச்சுருவாங்க. நான் அப்பப்போ அடிபட்டு வருவேன், அப்பெல்லாம் இதை வந்து சட்னி பண்ணி சாப்பிடுவோம். பொதுவா செலிபிரிட்டிஸ் வீட்டுக்கு வரும்போது வந்து விதவிதமான கார்கள் அப்படி எல்லாம் பார்ப்போம்ல. நாங்க இங்க வரும்போது எனக்கு புல்லட்ஸ் பார்க்க முடியுது. பைக் ஸ்டாண்டா ரொம்ப பிடிக்குமா? பைக் ரொம்ப பிடிக்கும். அவளும் ஓட்டுவா, நான் ஓட்டுவேன். இது என்னோட வண்டி. என்னோட இன்னொரு வண்டி கேரேஜ்ல இருக்கு, இன்னும் வரல. ஸோ மொத்தமா 4 வண்டி ஆயிடுச்சு. இப்போ 4 பேருக்கு 4 வண்டின்னு பிரிச்சிருக்கோம். அப்படியா? அது கவர்ல அது என்ன வண்டி? அது இன்னொரு 500cc. அது அவளோட அண்ணாவோடது. எடுக்க முடியுமா அது? பார்க்கலாமா? நான் தகிட்டேன். ஹார்லி டேவிட்சன் மாதிரி எல்லாம் இருக்காது. அதான் ஹார்லி டேவிட்சன் தான் பண்ண போய் எப்படி ஒரு பைக் பண்ணி விட்டாங்க அவங்க. பட் இன்ஜின் ரொம்ப நல்ல இன்ஜின். சரி, எல்லாமே ஹெவி பைக்ஸா இருக்கு. ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? எனக்கு புல்லட்ஸ் பிடிக்கும். ஸோ இப்போ அடிபட்டதுனால ஓட்டல. வெளியே போய் 2 பேர் பைக் ரைட்ல அப்படி போறது உண்டா? போயிருக்கோம், நிறைய ரைடு போயிருக்கோம். ஹிமாச்சல் ஒரு தடவை போயிட்டு வந்தோம். பைக்லயா? ஹிமாச்சல், லடாக் ஒரு தடவை போயிட்டு வந்தோம். நீங்க தனித்தனி 2 ஆளுக்கு ஒரு பைக்ல போனீங்களா? ஒரு தடவை போனோம் லடாக்ல. அந்த போக்குக்குள்ளாவோ அது போனப்ப தனி பைக்ல போனோம். பட் மோஸ்ட்லி எல்லாம் 2 பேரும் ஒரே பைக்ல தான் போயிருக்கோம். பட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வேஸ்ட் ஆகும்ல. நீங்க எப்ப கத்துக்கிட்டீங்க பைக்? ஹெவி பைக்ஸ் வந்து யூசுவலா கேர்ள்ஸ் அவ்வளவு பேர் ஓட்டி இல்ல, நான் காலேஜ் டேஸ்ல இருந்தே பைக் தான் ஓட்டிட்டு இருக்கேன். என்னென்ன அந்த மாதிரி பண்ணுவீங்க நீங்க? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேர்ள்ஸ் இப்ப சொல்லுவாங்களா, ஒரு ஸ்டீரியோ டைப் வச்சிருப்பாங்க, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க பெண்கள், கராட்டே மட்டும் தான் பண்ணுவாங்க. கராட்டேல பிரவுன் பெல்ட், பிளாக் பெல்ட் கிட்டத்தட்ட. நம்மள சினிமா ஃபைட்ல தான் நிஜ ஃபைட்டர் இருக்காங்க. சூப்பர். சோ நீங்க அப்ப எடுத்துட்டு வண்டி வெளிய போறதா? எங்க மெயினா அதான், எங்க வீட்ல இந்த ஜெண்டர் இதெல்லாம் கிடையவே கிடையாது. சோ பாய்ஸ் கூட வளர்ந்தோம்னா எல்லாரும் ஒண்ணுதான். பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, யாரு என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்லி. சூப்பர். பைக் எடுத்துட்டு போறது உண்டா ஃபார்முக்கு? அது வரலாம் இல்ல, இப்போ கொஞ்சம் ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். முன்னாடி போயிருக்கீங்க அதெல்லாம் எடுத்துட்டு. வீடு ரொம்ப அவுட்டரே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சொன்ன மாதிரி கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் சொன்னால அந்த மாதிரி தான் வெளியவே இருக்கு. அந்த மாதிரி யார் பிளான் பண்ணது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி? அங்க ஆர்கிடெக்டோட சிக்னேச்சர் போட்டிருக்கோங்க. சிமெண்ட்ல ஒரு சிக்னேச்சர் வாங்கிட்டு ஸ்டில் ஐடியா கொடுத்துருப்பீங்களா, இந்த மாதிரி தான் எங்களுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட் ஒன்று இருக்குல்ல? இல்ல, இது பழைய வீடு. முன்னாடி இருக்கிறது உங்களுக்கு எலிவேஷன் முன்னாடி தெரியுறதெல்லாம் பழைய வீடு அப்படியே ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இங்க கர்நாடகால அரௌண்ட் 70s 80s கட்டின வீடெல்லாம் இப்படிதான் இருக்கு. இது வந்து 1658 என்னமோ கட்டிருக்கிற வீடு, 1958. மோர் தென் 60 இயர்ஸ் அப்புறம். இந்த சுண்ணாம்பு சவறு 1.5 அடி இருக்கும், பெருசா இருக்கும், ரொம்ப கூலா இருக்கும் உள்ள.
அதான் உள்ள அங்க சுண்ணாம்பு காரை தான் இதுக்கு. சிமெண்ட் பிளாஸ்டிங் கிடையாது முன்னாடி. இப்போ நம்ம வாங்குறதுக்கு அப்புறம் சிமெண்ட் பிளாஸ்டிங் பண்ணோம். சிமெண்ட் கூட மண் மிக்ஸ் பண்ணி பண்ணோம். மண் ஃபினிஷ் நமக்கு வேணுங்கிறதுனால கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃபும் பண்ணி மண் ஃபிக்ஸிங் பண்ணோம். மண் மிக்ஸ் பண்ணி பிளாஸ்டிக் பண்ணோம். ப்ளஸ் திருப்பி அந்த பெயிண்டிங்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதனால வந்து வெறும் கரெக்ட். ஆமா, இல்ல அதுக்கு ஒரு மரத்தை ஃபீல் கொடுக்குது பாக்குறதுக்கு வீட்டுக்கு. நீங்க அப்ப இந்த மாதிரி வீடு தான் தேடிட்டு இருந்தீங்களா நீங்க இங்க வாங்கணும்? நம்ம பழைய வீடு தான் தேடிட்டு தேடிட்டு இருந்தோம். தேடினது. பழைய வீடை மாடிஃபை பண்ணி வச்சுக்கணும் தான் ஆசையாக இருந்தது. ஸோ 2 பேருக்குமே ஒரே மாதிரி டேஸ்ட் இருந்தனால அது ஈஸியாச்சு. எல்லா விஷயத்துக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்து போயிருக்கேன். கிரீன் ஹவுஸுங்கிறதுல இதில் இங்கே இருக்கிற செடி நிறைய, அதை விட நிறைய தோட்டத்துக்கு போகிற செடிகள் இதெல்லாம் சாப்ளிங்ஸ் ஃபுல்லாக. சாப்பிட்டீங்க. ஓகே. தோட்டத்துக்கு போக வேண்டிய சாப்ளிங்ஸ் வந்து அங்கே மழை இல்லைல்ல. ஸோ அதனால வந்து மழை வர்றதுக்கு வெயிட்டிங். ஸோ இந்த மான்சூன்ஸில் எல்லாமே காலியாகிடும். ஷிஃப்ட் பண்ணுறீங்க. அண்ட் பொதுவாக எங்களோட வீடுகள் எல்லாம் வந்து காலிங் பெல் வச்சிருப்போம். நம்ம ஆக்சுவலா அதுக்கு பேர் நம்மளும் காலிங் பெல் வச்சுக்கிட்டோம். பட் ஆக்சுவல் பெல் அங்க இருக்கு உங்க வீட்டுல. இது நம்ம கோயில்கள் வீட்டில் அதனால காலிங் பெல் இல்லை. இல்ல அது நீங்க கொண்டு வந்து தெரியுது. ஆனா அதுக்கு இது பதிலா அடிச்சா நல்லா எல்லா இடத்துலயுமே கேட்கும் எங்களுக்கு. ஒரு வாட்டி அடிங்களே. தெருவில் எல்லாருமே வரலாம். ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. இது நான் யூசுவலா வீடுகளில் பார்க்க மாட்டோம். நம்ம இந்த மாதிரி கோயில்களில் தான் பார்ப்போம். நம்ம உள்ள பார்க்கலாம். கண்டிப்பா வாங்க. திண்ணைகள்லாம் வந்து வச்சு இப்ப நிறைய வீடுகள்ல பால்கனியே வைக்கிறது இல்ல. சோ அது நம்ம இப்போ தெரியும் உங்களுக்கு, அது அபார்ட்மெண்ட் கல்ச்சர்லாம் வந்தது இடமே இருக்கிறது இல்லை. இருக்கிறது இல்ல. அதுதான் நாளுக்கு நாள் அப்படி இருக்கும்போது திண்ணெல்லாம் நம்ம பாக்குறது இல்லை எந்த வீடுகள்லயுமே. சோ இதுவுமே நீங்க தேடி இது மாதிரி ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா நீங்க? இதெல்லாம் நாங்க பண்றோம். அதான் இது நீங்க பண்ணதா? வீட்டுல அங்கதான் மெயின் டோர் அங்கதான் இருக்கும் முதல்ல எல்லாம். அந்த மாதிரி வீடெல்லாம் அப்படிதான் இருக்கும். திண்ணை இருக்காது. கிராமத்துல மட்டும்தான் திண்ணை இருக்கும். கரெக்ட். அவ்வளவு இடமும் கிராமத்துல தான் இருக்கும். ஸோ இங்க திண்ணை வேணுங்கிறதுனால அங்க மெயின் என்ட்ரன்ஸ் அது எடுத்துட்டு இங்க ஒரு என்ட்ரன்ஸ் பண்ணோம். அதனால 3 என்ட்ரன்ஸ் நம்ம வீட்டுக்கு. சூப்பர். அந்த சைடு எம்டியா இருந்தது, அதுக்கு ஒரு டோர் வச்சிடலாம்னு சொல்லி அதுக்கு வச்சாச்சு. அங்கேயும் ஒரு டோர் வச்சாச்சு. 3 கதவு இருக்கிற ஒரு வீடு. ஏன்னா இந்த வீடு லொகேஷன் இது வேற வேற வேர்ல்டு மாதிரி இருக்கு. அந்த ஸ்ட்ரீட் தாண்டிட்டோம்னா வேற மாதிரி இருக்கு மற்ற வீடுகள் பார்க்கும்போது. இப்ப நம்ம இருந்து பேசுறோம், ஓகே எங்கேயோ ஒரு இடத்துல பேசுறாங்க, ஒரு கிராமத்துல இருந்து பேசுறாங்க 3 பேர் அப்படின்னா அவங்களுக்கு ஃபீல் ஆகும். கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. முன்னாடி நம்ம வந்தப்போ இங்க இன்னும் பழைய வீடெல்லாம் நிறைய இருந்தது. பிளஸ் நிறைய மரம் செடி கார்டன் எல்லாம் இருந்தது நிறைய வீட்டுல. இப்போ வந்து அந்த கார்டன் ஸ்பேஸ் குறைஞ்சிட்டே வருது. மரம்லாம் விட்டுட்டாங்க. நாங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு retain பண்ணிருக்கோம். இந்த கொய்யாக்கா மரம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்தப்போ இல்ல இது பழமே வரல, இதுல காய் வரல, வெட்டிடுங்கன்னு சொன்னாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல, மரமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வருது. ரொம்ப டேஸ்டியா அங்கேயே பறிச்சு அங்கேயே சாப்பிடலாம் மேல டாப் ஃப்ளோர்ல. அதனால மேல ஒரு கிச்சன் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு பக்கத்துலயே அப்படியே கிச்சன்லயே அங்கேயே சாப்பிடலாம். சக்தி சார் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு உங்க 2 டாட்டர்ஸும் வந்துட்டாங்க. இது பேத்தி. கிராண்ட் டாட்டர். என்ன என்ன பேரு உங்க 2 பேருக்கும்? இவ சக்தி, அவ கனகா. கனகா. இதுல யார் பேர் வைக்கிறது வீட்டுல? மாதிரி இப்படியே எல்லாருமே இப்படி பேசி பசங்க சில பேரு. இவளுக்கு பசங்க வச்சது, இவங்களுக்கு நாங்க வச்சது. இவ கூட இன்னொருத்தி மகாலட்சுமின்னு ஒருத்தி இருந்தா. இது 2 வெற்றி ஆக்சுவலா அவருக்குன்னு சொன்னது. அப்போ வீடு இன்னும் அவரோட வீடு இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஸோ நீ கொண்டு போறியான்னு கேட்டார். ஒண்ணு நான் சொல்றேன், அவரோட அசிஸ்டன்ட்டுக்கு இன்னொருத்தருக்குன்னு இன்னொன்னு சொன்னது. அவரும் முடியல. ஸோ 2மே நான் கூட்டு வந்தேன். நான் இங்க இருந்து போகும்போது என்கிட்ட சொன்னது வந்து ஒரு நாய் எடுத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு, அங்க சென்னை கிட்ட போனதுக்கு அப்புறம் பெட்டில 2 இருக்கான். 2 உங்ககிட்ட சொல்லல இவரு. எவ்வளவு இயர்ஸ் இருக்காங்க? இவர் எவ்வளவு வருஷம் இருக்காங்க? இவளுக்கு 8.5 years ஆகுதுல்ல. 8 years ஆகுது. இவளுக்கு 4 years ஆகுது. 4 years ஆயிடுச்சு. ஓகே. சோ வெளிய வாக்கிங் போறாங்க. ஆமா. அனுப்பிடுவோமா இவங்கள? வாக்கிங் ரன்னிங் தான் போகணும். ரன்னிங் தான் போகணும். அதான் வழி இல்ல. தோட்டத்துல விட்டா ஃபுல்லா நீன்பிடும். ஊர்ல இருக்கிற கோழி எல்லாம் காலி. தவளைகாரம். ஹண்டர்ஸ் இல்ல, ஹவுண்ட்ஸ் இல்ல. இவளுக்கு கண்ணின்னு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு எனக்கு ஃபுல்லா ஒரு பெரிய போராட்டம். உஷாரா கோகினி. அவளுக்கு வாங்கிருக்கீங்க உங்க சர்டிபிகேட். ஓகே ஓகே. பேத்திக்கு வாங்கல இன்னும். பேத்திக்கு வாங்க. உங்க லேடிஸ் நீங்க ஃபர்ஸ்ட் வாங்க. ஆக்சுவலா அது ஃபார்ம் ஹவுஸ்லயும் பார்த்தோம். இது வந்து வீட்ல எல்லாருமே ரொம்ப வளர்த்தி டால் நீங்க, ஆனா கம்மியா தான் இருக்கு அதோட ஹைட்டு.
அது ஏதாவது பிளான் இருந்தது, அது கதவுகள் இந்த மாதிரி தான் இருக்கணும், பழைய பழைய கதவு வச்சோம் அவ்வளவுதான். அதனால அது ஆல்டர்லாம் அப்பெல்லாம் சொல்லுவாங்க குனிஞ்சு வரணும் குனிஞ்சு, அப்படின்னா தெரியல எனக்கு. அதுவா இருக்கலாம், அதான் ரீசனா இருக்கலாம். பட் நமக்கு வந்து அந்த மாதிரி எல்லாருமே குனிஞ்சு வரணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. நிமிந்துதான் வரணும் தான் நினைக்கிறோம். பெட்டரு, தலை கிடிக்காது. தலையடிக்காது. தலை இடிக்காம வந்தா பெட்டர். நமக்கு ஓகே. பெரிய பையன் இப்போ அதை விட கொஞ்சம் வளர்ந்துட்டான், 6'3" ஆயிட்டான். அவனுக்கு போடும் போல அவன் இருக்கு. கொஞ்சம் குனிஞ்சுதான் வரணும். இதெல்லாம் வந்து பாண்டிச்சேரியில இருந்து கொண்டு வந்து மகாபலிபுரம்ல ஒரே லாட், இங்க இருக்கிறது அங்க இருக்கிறது எல்லாம். ஓகே ஓகே ஓகே, அங்க இருந்ததுமே. ஆமா, எல்லாமே. நான் வந்த உடனே இப்ப என்ன நினைச்சேன்னா, ரெண்டுமே வெல்கம் ட்ரிங்க்னு நினைச்சேன். ஆக்சுவலா சார் இல்ல, நான் நிஜமாவே சார் நாங்க வரும்போது வெல்கம் ட்ரிங்க் புதா பஃபேஸ் எல்லாம் போகும்போது இதை வச்சிருப்பாங்கல்ல, ஒரு லெமன் ஜூஸ் இருக்கு, ஏதோ ஹனி மிக்ஸ் பண்ண மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. நான் அப்படிதான் நினைச்சேன். போக முடியாது, இங்க டாய்லெட்ல போய் உட்காரணும். நல்ல செசமி ஆயில் அப்படிதான் போட்டிருந்தது. என்னது இது, என்ன தெரியுது. இந்த பஃப்லோ பேக் கன்சூமர் ஃபெடரேஷன் இங்க யூஸ் பண்றாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு பல்க்ல கஸ்டமர்ஸுக்கு வாங்கிட்டு போறதுக்கு ஆயில்ஸ் ஓகே, எல்லாமே பாத்திரம் கொண்டு வந்து அதுலயே அதுல வாங்கி. குடிச்சிட்டு வெயிட் பண்ணிடும். என்னென்ன ஆயில்ஸ் அப்படி Plastic. பண்றீங்க? இங்கே வந்து எங்க வில்லேஜ்ல பண்றது கோகோனட் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில், செசமி ஆயில் ஒரு ஃபார்மர்ஸ் குரூப்ல இருந்து வரும். அப்புறம் ஹனி தான், அது நீங்க சொன்ன மாதிரி தேன் தான் அது லாஸ்ட்ல. அது கரெக்ட் தானா? கரெக்ட். அது ஊட்டிட்டு இருந்தா ஓ, அப்படியாவது மாத்தி ஏதாவது எடுத்து குடிச்சிருக்காங்களா தெரியும் அப்படி ஏதாவது? யாரும் குடிக்கல. டெஃபினட்டா அதான் வரவங்க நிறைய பேர் அது வெல்கம் ட்ரிங்கான்னு கேட்டிருக்காங்க. கேட்டிருக்கேன். கிளாஸ் இல்லாததுனால குடிச்சு பார்த்தேன். எக்ஸாக்ட்லி மேம், நான் வந்து அது வரவில்ல, கிளாஸ் இல்ல, அதனால தப்பிச்சிருந்தேன். நான் சின்னப்போ நான் குடிச்சிருக்கேன் ஒரு தடவை. குடிச்சிருக்கீங்களா? நெய் ஃபுல்லா ஒரு கிளாஸ் ஃபுல்லா குடிக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. எங்க அம்மா வந்து இந்த கேஸ்ட் ஆயில் வச்சிருந்தாங்க, ஃபுல்லா ஒரு கிளாஸ் ஃபுல்லா குடி ஃபுல்லு. ஒரு வழி பண்ணிருக்கேன் உங்களை. நானும் இப்போ நினைச்சது இதை வெல்கம் ட்ரிங்க்னு எல்லாம் நினைப்பாங்கன்னு சொல்லி. இல்ல இல்ல, நிறைய பேர் கேட்டிருக்காங்க வெல்கம் ட்ரிங்கா. சார், வெளியே திண்ணை பார்த்தோம், நீங்க அதுவுமே வந்து பாக்குறது இல்லை இப்பெல்லாம் எங்கேயுமே, நம்ம கிராமத்து வீடுகள்ல பாக்குறோம். பொதுவா வீட்டுக்குள்ள வந்தா ஹால்ல வந்து எல்லாருமே வந்து இந்த லிவிங் ரூம் பொதுவா வந்து சோஃபாஸ் எப்பவுமே இருக்கும், இந்த டிவி இருக்கும். கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டிங்க. அகைன் இங்கேயுமே அந்த மாதிரி ஒரு செட்டப் இல்லாம வந்து திண்ணை ஸ்டைல்ல இருக்குது. அகைன் இது 2 பேரோட ஐடியா தானா, இல்ல பழைய ஆமா, ஒரு கன்சென்சஸ்க்கு வந்து தானே பண்ண முடியும், இல்லைன்னா சண்டை நடக்கும். ஸோ ஃபர்னிச்சர்ஸ் அவாய்ட் பண்ணலாம் தான் இருந்தது ஃபர்ஸ்ட்ல. இப்போ சோஃபா வந்துடுச்சு மேல பசங்களுக்காக. இங்க வந்து அதான் தின்னதான் வேணும்னு சொல்லி இங்க இப்படிதான் அங்க படிவு இருந்ததுனால அவர் வந்து ஆர்கிடெக்ட் இதை அதோட எக்ஸ்டென்ஷனா பண்ணியிருக்காரு. இங்க உட்கார்றது எல்லாமே வயசானவங்க படுத்துக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கட்டும் சொல்லி கொஞ்சம் வைடா பண்ணோம். ஸோ வேணும்னா படுத்து தூங்கலாம். எல்லாமே ஒரு 7 feet மேல இருக்கும் போல இருக்கு. எப்படியுமே ரொம்ப ஈஸியா கண்டிப்பா 2 பேர் அந்த பக்கம் இந்த பக்கம் தூங்கலாம். வீட்டுல என்ன ஃபேன் அப்படின்றதே பாக்கலீங்க, அது மாதிரி அதுக்கான ஒரு ஃபேன் அவ்வளவு தேவைப்படல இங்க. பட் Summerலயுமே சம்மர்ல இப்போ ரொம்ப சூடாயிடுச்சு. முன்னாடி இருந்த மாதிரி இல்ல இப்போ பெங்களூர். அதனால வந்து தேவைப்படுது. அங்கங்க டேபிள் ஃபேன் வச்சு ஸ்டாண்ட் ஃபேன் ஃபேன் வச்சிருக்கீங்க. அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். அது தவிர ஜெனரலாவே பெரும்பாலும் கூலா தான் இருக்கும். வால்ஸ் வேற மட் அண்ட் லைம்ஸ்டோன் வால்ஸ். இது சுண்ணாம்புக்கார சவறு பழைய வீடுல சொன்னீங்க 60 years மேல இருக்குன்றதுனால. பிளஸ் எங்களுக்கு ஏர் சர்க்குலேஷனுக்கு பயங்கர ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிறதுனால கூலா தான் இருக்கும். லிவிங் ரூம்ல டிவி அப்படின்றது இன்னைக்கு தவிர்க்கவே முடியாத விஷயம். ஸோ இங்க வீட்டுல இல்ல, டிவி இங்க இல்ல. இப்பதான் சொன்னீங்க அதுவும் பையனுக்காக நாங்க ரீசெண்டா தான் வாங்கணும்னு சொன்னீங்க. நீங்க இங்க அப்படி வரவங்க பொதுவாக அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா வீட்டுக்குள்ள வரும்போது? உங்களோட காமன் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிஸ் வரும்போது சொல்றேன். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. ஆனா உங்களுக்கு தெரியும் யூசுவலா ஃப்ரெண்ட்ஸ் வந்தா பேசுறது தானே வரும். ஸோ டிவி பார்க்கணும்னு யாரும் வர மாட்டாங்களா? அது எவ்வளவு டிஸ்ட்ராக்ட் பண்ணுது சார் லிவிங் ரூம்ல டிவி இருக்கிறது? டெஃபினெட்லி. அது இல்லாம வந்து இப்போ வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. இந்த அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து டிவி சேனல்ஸ் தானே வரும். நீங்க வேணுமோ வேணாமோ அதுதான் பார்க்கணும். ஸோ அவங்க சொன்னதுதான் நியூஸ் உங்களுக்கு. ஸோ அவங்க சொன்னதுதான் நீங்க கத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சேனலைஸ் லேர்னிங் வேணாம்னு சொல்லி தான் அவாய்ட் பண்ணிட்டு இப்பவும் வந்து ரெகுலர் சேனல்ஸ் எல்லாம் கனெக்ஷன் கிடையாது. ஃபிலிம் பார்க்கறதுக்கு தான் யூஸ் பண்றோம். ஓடிடி இருந்து கனெக்ட் பண்ணி படங்கள் பார்க்கறதுக்கு தான் யூஸ் பண்றோம் இப்போ அந்த டிவி. வால்ஸ்ல இந்த போட்டோகிராஃப் நீங்க பார்க்கும்போது காமன் போட்டோகிராஃபர் அங்க ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி முன்னாடி நிறைய ஹேண்டிகிராஃப்ட்ஸ்லாம் வச்சுப்போம். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு உள்ள வச்சிட்டோம். நிறைய வச்சு மெயின்டைன் பண்ண முடியாம. பட் யூஸ்வலா எல்லாமே வந்து யாருன்னா உடஞ்சிருக்குன்னு தூக்கி போட்டிருப்பாங்க, அதை கொண்டு வந்துருவோம். நாங்க வந்து அதை யூஸ் பண்ணுவோம். இதுவும் ஆதரவற்றோருக்கு ஆதரவு தர்ற இடம். இதுவும் ஏதோ ஸ்டூடியோல இருக்கு. ஷூட்டிங்ல ஏதோ ஒரு ஃபேக்டரி இருக்குங்க. அந்த ஃபேக்டரி எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ ஷூட்டிங் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் போயிடும், அந்த இடமும் போயிடும். அப்போ நான் கேட்டேன், அங்கே ஷூட்டிங் போறதுக்கு
எடுப்போம். என்ன பண்றீங்க? இது தூக்கி போடும் அவ்வளவுதான். ஐயோ நான் கேட்ச் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி அதை பிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்தது. ரொம்ப தெளிவா இருக்கு சார் அழகான போட்டோ. ஆமா, ஆமா, ரொம்ப அழகா. பழைய போட்டோ இல்ல, அப்பெல்லாம் பிரிண்ட் பண்ணதா இல்ல பெயிண்ட் பண்ணதான் தெரியல. இது ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப கலையா இருக்கு பாருங்க இல்லையா, ஆமா, முகமே அதுல அவ்வளவு அப்போ அழகா இப்போ அந்த மாதிரி ஃபேஸஸ் கிடைக்கிறதே இல்லை, ரொம்ப rare. ஆர்டிபிஷியலா இருக்கும் பண்ணும்போது சொல்லும்போது சொன்ன மாதிரி. ஆமா. சார் எவ்வளவு இயர்ஸ் இருக்கீங்க? இங்க ஒரு 12 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 12 வருஷம் ஆச்சுன்னா 10-11 இயர்ஸ். இதோட சிறப்பு அம்சங்கள்லாம் என்னெல்லாம் சொல்லுவீங்க இந்த வீடை பொறுத்த வரைக்கும்? அஃப்கோர்ஸ் சிட்டிக்குள்ள இந்த ஒரு வீடுன்றதே ஸ்பெஷல் தான், பட் அதை தாண்டி உள்ளுக்குள்ள இருக்கு பழைய வீடு எப்படி இருக்கோ அப்படியே யூஸ் பண்ணிருக்கோம். சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் தான். இல்ல, இதுல ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். மெயினா என்னன்னாக்கா ஸ்பெஷல்னாக்கா இந்த பில்லர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பில்லர்ஸ் அப்புறம் கல்லு இருக்குல்ல, அது வந்து ஒரு கானடேன்னு சொல்லிட்டு அவரு ஆர்கிடெக்ட், அவரு இந்த எர்த் குவேக் ப்ரூஃப் பில்டிங்ஸ்க்காக இதை டெவலப் பண்ணாரு இந்த டெக்னாலஜி. ஸோ இதுல வந்து ஸ்டீல் கிடையாது, ரொம்ப கிடையாது, நடுவுல ஒரே ஒரு ராட் ஸ்டீலு. அண்ட் இந்த பிரிக்ஸை வந்து எப்படி கான்கிரீட் பிரிக்ஸை வந்து மேல இந்த லெகோ பிளாக்ஸ் மாதிரி வச்சிரும், அவ்வளவுதான். ஸோ எர்த்குவேக் வந்தா உங்களுக்கு அது மூவ் ஆகும், பட் கொலாப்ஸ் ஆகும். அப்படி கொலாப்ஸ் ஆனாலும் இப்படி நேரா கொலாப்ஸ் ஆகும். ஓகே. நடுவுல இருக்கிறதுல சிமெண்ட், இது ஸ்டோன் ஸ்லாப்ஸ், இதெல்லாம் அதுக்கு எதுவும் பிளாஸ்டிக்கும் கிடையாது. ஸோ சிமெண்ட் யூசேஜ் ரொம்ப கம்மி. ஓகே. ஃபார்ம் ஹவுஸ்ல இப்படிதான் இதே மாதிரி தான் இருந்துச்சு, அது நடுவுல இருந்ததெல்லாம் இல்லையா, இந்த பிரிக்ஸ் இப்படி இருக்கு. கீழே இருக்கிற வீட்ல இது யூஸ் பண்ணிருக்கோம், அது கூட நம்ம வுட் யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து ஸ்டோன். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்கிடெக்ட் அவரு. நாங்க வந்து ரொம்ப வருஷமா அவரோட ஒர்க்கை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா ஆர்கிடெக்சர் அகைன் ஒரு இன்ட்ரெஸ்ட், இந்த ஆல்டர்னேட் ஆர்கிடெக்சர் வித்தவுட் சிமெண்ட், அப்புறம் சஸ்டைனபிள் மெட்டீரியல்ல எப்படி நாங்க முடிஞ்சோட லோக்கல் மெட்டீரியல்ஸ்ல பில்டிங்ஸ் பண்ண முடியும்னு. ஸோ அவர் எப்பவுமே அதான், இது வந்து வால் ஒன்று அவரோட இன்னோவேஷன், பிளஸ் அவர் ஃப்ளோரிங் எப்பவுமே வெறும் சிமெண்ட் ஃப்ளோரிங் தான் பண்ணுவாரு. ஓகே. அவர் தின் லேயர் ஆஃப் ஒரு சிமெண்ட் போட்டு முடிச்சிருவாரு. வேற ஏதாவது மாடிஃபிகேஷன் நீங்க பண்ணது தாண்டி இந்த வீட்ல? இல்ல, அவ்வளவுதான். ஏன்னா எங்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சதுனால பழைய வீடை அப்படியே அந்த எந்த ஷெல்லாம் ரீடைன் பண்ண முடியுமோ அதை ரீடைன் பண்ணிட்டு சுத்திலும் அவரோட மாடல்ல நாங்க இதை இன்டெகிரேட் பண்ணோம். ஒரு காம்பவுண்ட் வால், அதுக்கப்புறம் டாய்லெட் கட்டிருக்கோம். அவ்வளவுதான். 3 ஃப்ளோர்லயும் டாய்லெட் கட்டிருக்கோம். அதான் மேஜர் சேஞ்ச். அது தவிர இந்த லெவல்ஸ் எல்லாம் நிறைய மாத்திருக்கோம். ஸோ இட் பிகம்ஸ் இன்ட்ரெஸ்டிங், மெயின்லி பசங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கட்டும் சொல்லி. ஸோ அங்கங்க ஓப்பன் ஸ்பேசஸ் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து குதிச்சு அங்க பக்கம். ஆமா, அப்படி இங்க ஜம்ப் பசங்க அப்பெல்லாம் ஜம்ப் பண்ணி எல்லா இடத்துலயும் ஓடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆடுறது கம்மியாக. சார் வீட்டுக்குள்ள வெளிச்சம் வர்றது அப்படின்றது இப்போ அகைன் எல்லாரும் ஜன்னல் வச்சாலும் ஜன்னல்லாம் மூடிடுறோம் பெருசா, யாருமே அந்த வெளிச்சம்ன்றதே வரதெல்லாம் லைட் எப்பவுமே சுவிட்ச் ஆன் இருக்கு. பட் இந்த வீட்டுல இவ்வளவு அழகான ஒரு வெளிச்சம் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். அகைன் நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படி போனது அந்த மாதிரிலாம் பாக்குறோம். சில திடீர்னு சில எங்களுக்கு இந்த மாதிரி டைரக்ட் சன்லைட் வருது, இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க வரும்போது நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் பாக்குறோம். அகைன் இந்த ஐடியா முன்னாடியே இருந்ததா? இது அப்படியே டெவலப் ஆனதான், பிளான் பண்ண டெவலப் பண்ணலாம். இங்க ஒரு பழைய அதான் எங்களுக்கு அந்த ஓப்பன் வாசன ஸ்பேஸ் பிடிக்கிறதுனால, ரொம்ப க்ளோஸ்ட் ஸ்பேசஸ் பிடிக்காது எங்களுக்கு ஜென்ரலி. ஸோ அதனால அந்த ஓப்பன்னஸ், இப்போ ஒரு சின்ன 60-40 சைட்ல அந்த ஓப்பன்னஸ் தரணும்னா ஒன்லி வேஸ் நீங்க ரொம்ப வால்ஸ் கட்டக்கூடாது, ரொம்ப விண்டோஸ் வச்சு அடைக்கக்கூடாது. ஸோ அது அவ்வளவுதான் பேசிக் பிரின்சிபல். அதுதான் ரூம்ஸ் சின்னதா இருக்கும், வெளியே ஓப்பன் ஸ்பேசஸ் அதிகமா பெருசா இருக்கும். அப்படிதான் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து இங்க வீட்டுக்குள்ள ஒரு நம்ம கல்யாணின்னு சொல்லுவோம், இதுல எல்லாம் கோவில் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கோலம், பேசிக்கலி கோலம், தெப்பக்குளம் சொல்றது இருக்கும்ல, அது வீட்டுக்குள்ள பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சோ எங்கேயும் சம்ப் பண்றதுக்கு இடம் கிடைக்கல, இங்கதான் சம்ப் பண்ணாங்க. சரி சம்புக்கு கட்டிட்டோம், என்ன பண்றது, சரி சம்பை வந்து நடுவுல வச்சுட்டு அப்ப நீங்க சுத்தி குளம் பண்ணலாம் பண்ணோம். அப்படி பண்ணது, அப்படி பண்ணது இது. ஓகே. அப்படி உட்காருவீங்களா நார்மலா வந்து இப்படி திட்டுல வந்து காலை வச்சுட்டு உட்காரதெல்லாம்? இங்க கீழே வீடு, இங்க கீழே இருந்தப்போ இங்கதான் உட்காருவோம். காலையில எந்திரிச்சா இங்கதான் உட்காந்து அதுக்குள்ள காலை வச்சு உட்காருறது. மீனெல்லாம் இருக்கு உள்ள. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா கண்டினியூஸா நடக்கும். இதுக்கு கீழே 2 டேங்க் இருந்தது ஆக்சுவலா. ஒன்னு யூஸ் வாட்டருக்கு, ஒன்னு ரெயின் வாட்டருக்கு பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப பெருசா இருந்தது இந்த ஓப்பனிங், அதை வேணாம்னு சொல்லி ஒரே ஒரு டேங்கா மாத்தி இப்போ அந்த ரெயின் வாட்டருக்கு கீழே டேங்க் இருக்கு. இந்த பக்கம் கார்பரேஷன் வாட்டர் டேங்க் இந்த பக்கம் இருக்கு. ஓகே. ஸோ அதோட ஃபிஷ்ஷஸும் பார்க்க முடியுது, மீன்லாம் மீனே இருக்கு. அந்த மாதிரி இன்னும் நிறைய இருந்தது, சிலது செத்து போச்சு, என்ன காரணம்னு தெரியல. அப்பப்போ அது ஆகும், நடக்கும். வீட்டில் வந்து பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க, பிடித்தமான வீடு, அவ்வளோ பெரிய வீடு இருந்தாலுமே ஒரு பர்டிகுலர் பிளேஸை ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் நம்மளுக்கு தெரியாமலே அந்த இடத்துல தான் உட்காருவோம், நமக்கு பிடிச்ச விஷயம். அப்படி உங்க 2 பேருக்குமே பிடிச்ச இடம் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் எங்க மேக்ஸிமம் உட்காருவீங்க? ஆக்சுவலா நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கு அந்த மாதிரி. லைக் மார்னிங் வந்து சன்ரைஸ் ஆகும்போது அந்த ஃப்ரண்ட் இதுல எங்க இருந்தாலுமே வந்து ரொம்ப அழகா இருக்கும் அந்த லைட்டு, சன்லைட்டு. பிளஸ் நாங்க போட்டிருக்கிற அந்த கிளாஸ் இருக்கு, அந்த ஸ்பெசிபிக் அந்த டிண்டட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சர்ச்ல எல்லாம் இருக்கும் யூஸ்வலா. அது வந்து அந்த கிரீன் அண்ட் எல்லோ லைட் வந்து ரொம்ப அழகா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அங்க இட் லுக் வெரி குட் மார்னிங். அதுக்கப்புறம் இந்த சைடு சன் செட் ஆகும்போது
இன்ஃபேக்ட் சன்செட்ல அரௌண்ட் ஒரு 2:33 இருந்து இந்த சைடு வர ஆரம்பிக்கும். லைட் நல்லா லைட் இருக்கும், நல்லா வெயில் இருக்கும், இங்க உட்கார்றதுக்கு நல்லா விண்டர்ஸ்ல சூப்பரா இருக்கும். உங்களோட ஸ்பாட்ஸ் அப்படின்னா எங்க வீட்டுல எல்லா இடத்துலயும் உட்கார்றதுக்கு நிறைய இடம் பண்ணிட்டோம். ஆனா உட்கார்றதுக்கு டைம் கிடைக்கல இப்பெல்லாம். அந்த பிரச்சனையா இருக்கு. இது ஒரு திண்ணை, இங்க ஒரு திண்ணை, இங்க ஒரு திண்ணை, அங்க ஒரு திண்ணை, எல்லா இடத்துலயும் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா மார்னிங்ஸ்ல வந்து சொன்னீங்களா நான் உட்காருவேன் காலையில. இங்க வந்து நிறைய உட்காரும். முன்னாடி எல்லாம் வந்து உட்காருவோம். அந்த மீனுக்கு ஃபீட் பண்ணும்போது இல்லை நாங்கள் சும்மா கால் வச்சு உட்காருவோம், வந்து கடிக்கும் அந்த மீன் எல்லாம். ஸோ தேவர் ஃப்ரெண்ட்லி, வெரி ஃப்ரெண்ட்லி முன்னாடி எல்லாம். இப்போ வந்து அதான் மேலே இருக்கிறதுனால வர்றது ரொம்ப கம்மியாச்சு. டிவி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கம்மியாச்சு. ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுது டிவி. ஆமா ஆமா பண்ணுதா? நீங்க முன்னாடி சொன்னீங்க லீக்கேஜஸ் வந்து வரும், ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும் கூட ஃபோன்லாம் பண்ணுவாங்கன்னு. ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கேன் என்னைக்காவது மாதிரி? அந்த அளவுக்கு வந்திருக்கா மழை? இதுல இருந்து ஓவர்ஃப்ளோக்கு எல்லாம் பிளான் பண்ணிருக்கோம். இங்க இருந்து ஒரு முன்னாடி ஒரு செப்டிக் டேங்க் மாதிரி ஒரு டேங்க் இருக்கு. ரெயின் வாட்டர் எல்லாம் எக்ஸஸ் ரெயின் வாட்டர் அங்க போயிடும். ஓகே. இங்க வந்த ஃபில்டரான ரெயின் வாட்டர் இங்க வந்து இதுக்குள்ள வர்றதுக்கு பிளான் இருக்கு. கீழே டேங்க் போறதுக்கு ஒரு ரூட் இருக்கு. அதான் இப்போ வந்து கொஞ்சம் மாத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் மேல. அப்படி இந்த ஃபினிஷிங்ல சார் ஒரு கோட்டைக்கான ஃபீல் கொடுக்குது. ஸ்டோன் தான் இல்லையா? ஸ்டோன்ஸ் பார்க்கும்போது அந்த ஒரு ஆர்கிடெக்சர் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய ஒரு கோட்டையோட ஒரு சிறு கோட்டை மாதிரி தான். உள்ள சிக்னல் வராது சரியா. இந்த கோட்டையால தான் சிக்னல் சரியா வராது. ஓகே, நல்லா இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்கு. வேற வர வந்து போட்டோகிராஃபர் ஏதோ நல்ல போட்டோ எடுக்க கூடிய வந்தா கண்டிப்பா போட்டோ எடுக்கிறது ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இல்ல நிறைய இடங்கள் இருக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு. வீட்டுல அந்த மாதிரி செட்டப் தான் இருக்கு. வீடு பிரிக் வால் இருக்கு, ஸ்டோன் வால். காய்கறிகள் பார்க்கும்போது இது பார்க்கும்போது வீட்டுக்குள்ளேயே அவ்வளவு மரங்கள் செடிகள் இருக்கு. என்ட்ரன்ஸ்லயே கொய்யா மரம் காட்டினீங்க நீங்க. இங்க என்னென்ன செடிகள் இருக்கு, என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கு? இது வந்து அவகாடோ. அவகாடோ, ஓகே. அது வந்து லீச்சி. இது வந்து ஸ்பைசி கோவான்னு சொல்லுவாங்க. அது பாக்க இலை. அது பக்கத்துல இருக்கிறது வந்து பெப்பர். இது வந்து பேஷன் ஃப்ரூட். அப்புறம் என்ன வேற என்ன அவ்வளோ இங்க இருக்கு. இது வந்து கல்லத்தின்னு சொல்லுவோம். கல் ஏறி போற ஒரு கிளைம்பர். ஃபுல்லா ஆக்கிபை பண்ணிடுச்சு. இது இப்பதான் கட் பண்ணோம் ஏன்னா ரொம்ப வளர்ந்துடுச்சுன்னு சொல்லி. அதர்வைஸ் பேஷன் ஃப்ரூட் இங்க ஃபுல்லா இருந்து அப்படியே கொத்து கொத்தா பழம் தோங்கும். நீங்க சொன்னீங்கல்ல விண்டோல இருந்து எடுத்து பறிச்சு சாப்பிடுறது கொய்யா சொன்னீங்க. இதுவும் அப்படிதான். பேஷன் ஃப்ரூட்டும் அப்படிதான். இங்க ஃபுல்லா இருந்தது. ஆக்சுவலா நாங்க ரொம்ப வளர்ந்ததுனால கட் பண்ணோம். அதை ப்ரூன் பண்ணிட்டு இப்ப திருப்பி வளர்க்கணும். இதுக்கு முன்னாடி ஆஷ் கார்டு வளர்த்திருந்தோம். அதுவும் அப்படிதான். அப்போ பாட்டில் கார்டு அது ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே அப்படி எங்க தலை தூக்கி பார்த்தா நிறைய பாட்டில் கார்டு இருக்கும். யூஸ்வலா இந்த மாதிரி இல்ல மேம். இப்ப நம்ம ஏதாவது ஜூ போறோம், பார்க் சில்ட்ரன்ஸ் பார்ப்போம். நாங்க அங்க பாத்துருக்கோம் இந்த மாதிரி செட்டப் வந்து பேர்ட்ஸ் வந்து போறாங்க. ஜூக்குள்ள 2 அனிமல்ஸ் பாருங்க. இப்போ கூடெல்லாம் கட்டி இருக்கு, பரவாங்க. ஆமா, இது செகண்ட் டைம். ஒரு தடவை வந்து இங்க குட்டி போட்டு அது ரெண்டுமே கூட்டு போயிடுச்சு. இப்போ சேம் கப்பல் நினைக்கிறேன். ஏன்னா சேம் இடத்துல வந்து சேஃப், அதனால வந்துட்டு வந்து இன்னொரு தடவை கேப்ஸ் இருக்குல்ல. நீங்க இங்கெல்லாம் வந்து கிளாஸ் போட்டிருக்கீங்க. பட் அந்த இடத்துல மழை வரட்டும்னு சொல்லி உள்ள வர்றதுக்காக தான் ஓப்பனா வச்சிருந்தோம். சின்ன இடம் மெஷ் பண்ணி வச்சிருக்கோம், குரங்கெல்லாம் வந்துரும் சொல்லி. பட் ஸ்டில் அந்த லாஸ்ட் இடத்துல ஓப்பனா வச்சிருக்கோம். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அப்படி வந்து போவாங்க. இந்த மாதிரி வருவாங்க. பேர்ட்ஸ் நிறைய வரும். சன்பேர்ட் வரும். இந்த ஸ்மால் பேர்ட்ஸ் எல்லாம் அந்த இதுல இருந்து கேப்ல இருந்து எந்தெந்த பேர்ட்ஸ் வர முடியுமோ எல்லாமே உள்ள வரும். எனி டைம் கெஸ்ட் உங்க வீட்டுக்கு அவங்க இருப்பாங்க. ஆமா, கண்டினியூஸா இருக்கும், சவுண்ட் இருக்கும். அதுங்க கூடயே பேசிட்டே இருப்போம். கொஞ்சம் பயந்துட்டு இருந்தோம். எங்க வீட்ல பூனை வேற இருக்கு தாரான்னு. சரி அவ ஏதானும் இது பண்ணுவாளான்னு. பட் இல்ல, அவளும் அந்த பேர்ட்ஸ் கண்டிப்பா காட் யூஸ்ட் டு தட். உங்க வீடு தானே அடாப்ட் ஆயிடுச்சு. ஆமா, ஓரளவுக்கு. நீங்க அந்த மாடிஃபை பத்தி சொன்னீங்க, உங்க ஆர்கிடெக்ட் பத்தி சொன்னீங்க. எவ்வளவு செலவாச்சு மாடிஃபை பண்றதுக்கு? அது ஆக்சுவலா மாடிஃபை பண்றதுக்கு அவ்வளவு செலவா இருக்க கூடாது. பட் லேபரால பிரச்சனை ஆச்சு. ஏன்னா அவரோட கசின்னே ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வீடு கட்டிட்டு இருந்தாரு. அவரு போயிட்டார். அவர் போனதுக்கு அப்புறம் பாதியில் விட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வேற லேபர் கொண்டு வந்து இந்த வேலையை புரிய வச்சு பண்ண வைக்கிறதுக்கு ரொம்பவே டைம் ஆச்சு. பிளஸ் டைம் கொஞ்சம் ரொம்ப டைம். அண்ட் எவ்வளவு நாள் ஆச்சு? இது 3 years எடுத்தோம். 3 years நீங்க வந்து 3 years வரைக்கும் டாய்லெட் கட்டறது இல்ல. நாங்க டெய்லி வந்து ரெடி பண்ணிட்டு இருப்போம். அந்த பழைய வீடு இருந்ததுல இது பண்ணி பிரவேசத்துக்கு இன்விடேஷனே வந்து நம்ம அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் போட்டோம். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், ப்ளீஸ் வெல்கம் சொல்லி. ப்ளீஸ் வாங்க வந்து கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா இப்படி இருக்கு, நாங்க மென்ஷன் பண்ணிட்டீங்க. எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் வீடு? இது 60-40. அங்க ஒரு கிரவுண்ட் கணக்கு. பட் கிராஸா இருக்கும். ஏன்னா டர்னிங்ல இருக்கிற சைட் இது, அதனால கொஞ்சம் கிராஸா இருக்கும். பட் அரௌண்ட்
ஈக்குவல் டு 1 கிரவுண்ட். ஒன் கிரவுண்ட். பிகினிங்ல ஓப்பனிங்ல நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு ஷேப்பே வித்தியாசமா இருக்கு இல்லையா? உள்ள வர வர பெருசாகும். அதனால வந்து ஓப்பன் ஏரியா பின்னாடி வச்சிருக்கோம். ஆனா பார்த்தா சார் இந்த மாதிரி லேண்டை யூஸ் பண்றதுக்குமே இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல கோர்ஸா இருக்கு பின்னாடி பெருசா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இது ஒரு வேற ஒரு ஃபீலை கொடுக்குது. ஆமா, நிறைய பேர் வாங்கவே மாட்டாங்க. அப்படி எப்பவுமே அது ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா ஆட்ஸ் சைட்ஸ் வந்து they'll be very charming. நீங்க இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இந்த கார்னர் அவ்வளவு அழகா இருக்கு. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இடத்த நீங்க நிறைய விட்டுருக்கீங்க. நீங்க இருக்கிற ரூம்ஸ் வந்து கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கிரவுண்ட்ல கிட்டத்தட்ட உங்களோட வீடு நீங்க இருக்கிறது ஒரு 600-700 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் போல இருக்கு. பார்த்தா மொத்தமா முடிஞ்ச அவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு, பின்னாடி ஸ்பேஸ் இருக்கு. அது மாதிரி அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய இங்க பார்க்க முடியுது. ஆமா, அது வந்து எங்களோட ஃபார்மர்ஸ் நெட்வொர்க், இந்த பஃப்லோ பேக் கன்சூமர்ஸ் ஃபெடரேஷன் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுல வந்து நாங்க டோட்டலா ஒரு 250 ஃபார்மர்ஸ் இருக்காங்க, 3000 கன்சூமர்ஸ் இருக்காங்க அதுல. ஸோ ஃபார்மர்ஸுக்கும் கன்சூமர்ஸ்க்கும் ஒரு டைரக்ட் பிளாட்ஃபார்மா அதை இது பண்ணி விட்டதுங்க. ஸோ இங்கே இல்லாமல் இன்னொரு பெலந்தூரில் ஒரு மார்க்கெட் நடக்குது. அது இல்லாமல் நாங்கள் இயற்கை சந்தைன்னு சொல்லி சில ஸ்கூல்ஸில் பார்க்ஸில் அப்பப்போ நடத்திட்டே இருப்போம். ப்ளஸ் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ்லாம் நடக்கும். என்னென்ன காய்கறிகள் இப்போ இங்கே எல்லாமே வரும். யூஸ்வலாக சீசனல் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வரும். ப்ளஸ் இப்போ கொஞ்சம் எங்களுக்கு காய்கறி வந்து சில தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் குரூப் கூட அமைச்சிட்டு இருக்காங்க. திண்டுக்கல்லேருந்து ஹில் வெஜிடபிள்ஸ்லாம் கூட வந்துட்டு இருக்கு. சில ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதுலேருந்து கூட வருது, கொடைக்கானல்லேருந்து வருது. இப்போ ஸோ அதான் டிபெண்டிங் ஆன் ஃபார்மர்ஸ் நீட்ஸ், எங்கே எக்ஸஸ் இருக்கோ நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ யூஸ்வலாக சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்குனாக்கா எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுவீங்க. நாங்கள் உடனே கன்சியூமர்ஸை மொபிலைஸ் பண்ணிட்டு ஸோ டைரெக்டாக உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா காய்கறிகளுமே இங்கே ஆல்மோஸ்ட் எல்லாமே கிடைக்கும். நடமாடும் ஒரு அங்காடி மாதிரி தான் இருக்குல்ல வீடு. அதில் உள்ள வந்து இன்னும் பருப்பு வகைகள் தானியங்கள்லாம் கூட இருக்கு. இல்லை பொதுவாக வீடு கார்னர்ல எல்லாமே பில்லர்ஸ் எப்பவுமே வச்சிருப்பாங்க தூண்கள்ல. இங்கே மரங்கள் தான் பார்க்க முடியுது. அதாவது அங்கே கேட்ட மாதிரி இங்கே செடிகள் இருக்கு, கொய்யா மரம் இருக்கு. இவ்வளவு பெரிய மரம் வீட்டுக்குள்ள இருக்கிறது வந்து இங்கதான் பாக்குறேன் நான். இது மாமரம் இல்லைங்களா? முதல்ல இருந்தது, அவங்க போட்டதுன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க ஏதோ சாப்பிட்டு போட்ட விதை அப்படியே வந்திருக்கு. ஏதோ நாட்டு மாங்காய் வெரைட்டி தான். அதுக்கு கிராஃப்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் ரொம்ப நாளா. கரெக்டா இன்னும் சக்சஸ்ஃபுல்லா வரல, பட் பண்ணிடுவேன். ஆனா எனக்கு இவ்வளவு செடிகள் எப்பவுமே சொல்றது வந்து இந்த பூச்சிகளுக்கு எல்லாருமே தொல்லை எப்பவுமே சொல்லுவாங்க. இப்ப வெளியே கூட கொசு கடிச்சது இருந்தது. நீங்க அது என்னைக்குமே நீங்க பெருசா பார்த்தது இல்லையா இந்த பூச்சி தொல்லைகள் இருக்கிறது? தோட்டத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த பூச்சி எல்லாமே எல்லாத்துக்கூடயும் நம்ம இருக்கணும்ல. ஷுட் பி ஒன் அமாங் தெம். அவ்வளவு பூச்சின்னெல்லாம் பிரச்சனை எல்லாம் வரல நமக்கு. கொசு டெஃபினட்டா ஓரளவுக்கு இருக்கு. பட் வேற இதெல்லாம் நாங்க வந்து நான் நோட்டீஸ் பண்றது வந்து ஒரு ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸ் இருக்குங்க. ஸ்பைடர்ஸ் இருக்கு, பல்லி இருக்கு, ஃப்ளைஸ் இருக்கு. சோ அதெல்லாம் ஒரு பேலன்ஸ். எதுவுமே அதிகமா இல்ல. எதுவும் அதிகமா எல்லாமே ரொம்ப நம்ம எப்பயும் பேர்ட்ஸ் ஆக்சுவலா சரியா க்ளீனே பண்றது இல்ல. சொல்லிட்டே இருப்போம், க்ளீனே பண்றது இல்ல. ஆனாலும் ஒரு பேலன்ஸ் தானாவே ஒரு ஈக்குலிபிரியம் இருக்குங்க. நீங்க வீட்டுக்குள்ளே ஒரு ஃபாரஸ்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல? அப்படிதான் இருக்கு. அங்க போய் இருக்க முடியாதனால உருவாக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஃபாரஸ்டா உருவாக்கி. இது கிச்சனா இருந்தது முன்னாடி. இங்கதான் குக்கிங் எலிமெண்ட் இருக்கும். இதெல்லாம் இது ஆற்றக்கல், மாவாற்றக்கல் மறைச்சு வச்சிருக்காங்க. ஸோ இங்க இருக்கும்போது எல்லாமே இங்கதான் இருக்கும். இதுதான் டைனிங் ஹாலா இருந்தது. ஸோ அங்கேயே சாப்பிடும், ஓப்பனா இருக்கணும்னு சொல்லி. வெளிச்சமே தேவைப்படாது இல்லையா? It was interesting. நிதானக்கு பட்டாரு. பரவாயில்ல, நிதானமா போ. சார் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரும்போது வந்து இந்த ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட்லாம் சொல்லுவாங்கல்ல சார், இப்போ வந்து ஒரு கிச்சன், ஒரு லிவிங் ரூம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு செட்டப்ல தான் இருக்குது. இது வந்து முன்னாடி பசங்களுக்கு ஆடுறதுக்காக ஓப்பன் காரிடார் வச்சிருந்தோம். இங்க உட்கார்றதுக்கு எல்லாமே தின்ன அகேன் எல்லா இடத்துலயும் உட்காரலாம். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்டோர் வந்ததுக்கு அப்புறம் மேலே ஷிஃப்ட் ஆனோம்ல. அப்போ வந்து கிச்சன் எங்க இருக்கிறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இங்கே இருந்தது. இப்போ நான் வந்து இந்த சோஃபா டிவி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ சோஃபா டிவிக்கு இடம் இல்லைன்னு சொல்லி கிச்சன் அங்கே ஷிஃப்ட் பண்ணி சோஃபா டிவி இங்கே ரொம்ப அழகா சூப்பரா இருக்கு. ஓப்பன் கிச்சன் ஸ்டைல்ல இருக்குல்ல, அது மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி ஓப்பனாக தான் இருந்தது. இங்க நாங்க நின்றுட்டு இருந்தோம் கிச்சன், அந்த காய்கறிகள் அங்க கிச்சன் ஃபுல் ஓப்பனாக தான் இருந்தது. அது இன்னும் அழகா இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட். ஆனா இங்க நீங்க சொல்ல மாதிரி டிவி உட்காந்து பாக்குறது கூட நாங்க எல்லாருமே ஒரு க்ளோஸ்டு வால்ல பார்த்து நமக்கு எல்லாம் அந்த மாதிரி ஃபீல் தான் இருக்கும். இது ஒரு டிஃபரெண்டா இருக்கு வந்து இல்லையா? ஸோ உட்காரும்போது ஒரு ஃபுல் லைட் த்ரோ ஆகுது. ஆமா, சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமா கொடுக்கணும். ஏன்னா ஃபுல்லா லீக் ஆயிட்டு இருக்கும், பவுன்ஸ் ஆகாது சவுண்ட். கரெக்ட். இந்த மாதிரி ஒரு வீடு வந்து இப்ப நான் வந்ததுன்னு சொல்றேன், மேம் சூப்பரா இருக்கு சார், சூப்பரா இருக்கு வீடு, செமையா இருக்கு அப்படி எல்லாம் சொல்றோம். அஃப்கோர்ஸ் அந்த ஃபீல் தான் எல்லாருக்கும் கொடுக்குது வரவங்களுக்குலாம். ஆனா எங்களுக்கு தான் தெரியாது நாங்க எப்படி பாத்துக்கிறோம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு இருக்கும்ல. அந்த வகையில சொல்லலாம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் ரொம்ப பிடிச்சிதான் நீங்க வந்திருக்கீங்க. பட் ஸ்டில் நீங்க பாக்குற மைனர் விஷயங்கள், அதாவது நீங்க இதுக்கு ரொம்ப மெனக்கிட வேண்டியது இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் இந்த வீடை பொறுத்த வரைக்கும்?
மெயின்டெனன்ஸ் சிம்பிளா சொல்லணும். டெஃபினட்டா டெய்லி மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கஷ்டம்தான் இதுல. பட் நிறைய விஷயம் நாங்க இப்ப ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நாங்க இக்னோர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்க ரொம்ப இது அதான் பண்றது இல்ல. உங்களோட கிளீன்லினஸோட டெஃபினேஷன் என்னங்கிறது ரொம்ப அப்படியே பளிச்சுன்னு இருக்கணும், ஃப்ளோர் எல்லாம் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகணும் மூஞ்சின்னு எல்லாம் சொன்னா இதுல அதெல்லாம் முடியாது. இப்படிதான் இந்த மாதிரி இடத்துல இருக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டு வந்தா அதெல்லாம் இருக்கும். இப்போ செடி பேர்ட்ஸ் வரும், பேர்ட்ஸ் வரக்கூடாதுன்னு சொன்னா முடியுமா? முடியாது. கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்க. அங்க உட்காந்து ஒரு முட்டை போட்டிருக்கு, இன்னொரு கொஞ்ச நாள்ல அது வந்து ஹேட்ச் ஆகும் புல்புல். ஸோ இந்த லக்ஸுரி எல்லாம் எந்த காசு கொடுத்தாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். இதுக்காக எவ்வளவு மெயின்டெனன்ஸ் பண்ணணும் பண்ணலாம். கீழே சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள நீங்க ஒரு ஃபாரஸ்ட் உருவாக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க ஒரு மாதிரி இருந்துதான் இருக்கு. அது தவிர என்னன்னா ஃபர்னிச்சர் வந்து நாங்க ஃபிளெக்சிபிளா வச்சிருக்கிறதுனால எங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. அதுவும் எனக்கு ஒரு கம்ஃபர்டிங் இது. அது ஸோ கிச்சனும் அப்படிதான் லெகோ பிளாக்ஸ் மாதிரி அழகா கிழந்து தூக்கிட்டு வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நாங்க. ஒரே மாதிரி இருக்கணும் தேவையில்ல, போர் அடிச்சா மாத்திட்டு. ஆமா ஆமா, ஆக்சுவலா கிச்சன் இங்க இருந்தது கொஞ்ச நாள் டிவி இல்லாதப்போ. நான் கொஞ்சம் அதிகமா தான் சேஞ்ச் பண்ணுவேன். ஆமா, திட்டுவாங்குவேன். பிளம்பிங்கும் நோண்டிட்டு இருப்பாரு இவரே, நானே பிளம்பிங்கும் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ மேல இருக்கிற என்னோட டூல்ஸ் எல்லாம் இப்ப தூக்கி போடுறேன்னு சொல்லி ரெடியா இருக்காங்க. நான் ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லா டூல்ஸ் வச்சிருக்கேன். எல்லாமே பண்ணுவீங்களா? பண்ணணும்ல, செல்ஃப் ரிலையன்ஸ்னா அந்த ரிலையன்ஸ். அதான் கிச்சன் இங்க இருந்தப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருந்தது. அதுக்கப்புறம் எப்ப பசங்க டிவி சோஃபா வேணும்னாங்களோ டிவி சோஃபா இங்க கொண்டு வந்து கிச்சன் அங்க பண்ணியாச்சு. ஜிம்மும் இங்கே இருக்கு. மேல இருந்தது, அங்க மேல கொஞ்சம் இப்போ இங்க இடம் கொஞ்சம் பிரச்சனைங்கிறதுனால அது எல்லாமே கொஞ்சம் பிரைவசியும் வேணும். பசங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, இப்போ அவங்க தனியா ரூம் வேணும். மேல 2 ரூம் ஆல்ரெடி இருந்தது, சும்மா கெஸ்ட் வந்தான்னு கட்டி வச்சிருந்தோம். அது என்னோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம், சினிமா எக்யூப்மெண்ட் எல்லாம் மேல இருக்கு. ஒரு ரூமுக்குள்ள இருக்கு. ஸோ இப்போ மேலே ஷீட் போடலாம், ஷீட் எல்லாம் போடும். வாட்டர் ஹார்வெஸ்டிங் வாஸ் மெயின் இது கன்சர்ன், அதுக்காக ஷீட் போட்டோம். இப்போ மேனே நல்லா இருக்கு, அங்கே டெரேஸுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். ஷீட் வீடா இருக்கும், பட் நல்லா தானே, நமக்கு என்ன வேணும், காமன் ஸ்பேஸ் எல்லாம் ஷீட் இருக்கும். பட் இங்கே இப்போ ஒரு ரூம் பண்ணியிருக்கோம் தான். ஸோ அப்போ அங்கிருந்து கொண்டு வந்து ஒர்க் அவுட்லாம் மேலே தான் பண்ணிட்டு இருந்தோம். கீழே வந்து ரெகுலரா பண்றது உண்டா வீட்டில்? வீட்டில் இருந்தா பண்ணுவேன். என்னை விட இவ ஃபிட்னஸ் ஃப்ரீக், இவ அதிகமாக பண்ணுவான். பெரிய பையன் பண்ணுவான், அவன் வந்து ஜிம்முக்கு தான் போய் பண்ணுவான். ஓகே, நான் ஆரம்பத்தில் சொன்னதுதான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கப்பல் 2 பேருமே நீங்க நான் பார்த்ததுல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வீடு, இந்த மாதிரி ஒரு செட்டப், இந்த மாதிரி ஒரு லைக் மைண்ட் செட் 2 பேருக்கும் இருக்கிறதுனால தான் இவ்வளோ இயர்ஸ் நீங்க டுகெதர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் சுற்றி காட்டுறது ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு வீடு அமைக்கணும், ஃபார்ம் பண்ணணும். நிறைய பேர் இப்போ பால்கனியில தொட்டி வைக்கிறது நிறைய பேர் வந்து அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. நானும் வந்து செடி வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வைக்கிறதுலாம் இருக்கு. பட் நிஜமா ஆசைப்படுறவங்களும் உண்டு. நிறைய யோசிப்பாங்க, இது நம்மளால பண்ண முடியுமான்னு. ஒரு சின்ன அட்வைஸ் லாஸ்ட்ல நீங்க முடிக்கும் போது என்ன, நிஜமாவே உங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க இதெல்லாம் பண்ணுங்க நீங்க சின்னதா ஒரு ஏதாவது சொல்லணும் சொல்லுவீங்க? உங்களோட ஒரு பர்சனாலிட்டி ட்ரைட் இருக்கும் எல்லாருக்கும். அண்ட் எல்லாருக்கும் வந்து ஒரு அவங்களோட டைமோட ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ரையாரிட்டிஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைலை டிசைன் பண்ணிக்கிறது எப்பவுமே பெட்டரு. பட் ஜென்ரலாக ஓவரால் என்னன்னா, நாங்கள் கொஞ்சம் அகெயின்ஸ்ட் கன்சம்ஷன். ஸோ ஓவரால் எங்களோட இது என்னன்னா, எவ்வளோ நீங்கள் செல்ஃப் சஃபிஷியன்ஸாக இருக்கீங்களோ ஜென்ரலாக இட் இஸ் பெட்டர் ஃபார் த லார்ஜர். இது நம்ம கன்சியூம் பண்ண அவ்வளோ உடனே நிறைய விஷயம் வந்துடும். இப்போ இருக்கிற இந்த குவிக் காமர்ஸில் வந்து இப்போ என்னென்னா, உட்காந்த இடத்துல நம்மளுக்கு 10 நிமிஷத்தில் என்ன வேணால் வீட்டுக்கு வருது. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப புஷ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த கன்சம்ஷன் இதுவை. ஸோ அதனால ஆகிற எக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப. ஸோ அந்த ஒரு கான்ஷியஸ் ரெலமில் நாங்கள் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் உருவாக்கிட்டோன்னா ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட் எல்லாருக்கும். பட் கஷ்டம்தான், சிட்டியில் வந்து இருக்கிறவங்களுக்குலாம் கஷ்டம்தான். பட் எஃபர்ட் போடணுமா இருக்கு, அது இப்போ முடிஞ்சா பெட்டர். இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கு. இப்போ ஸோ இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கு. எல்லாருமே இருக்கிற இடத்துலயே சஸ்டைனபிளாக ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஸோ இப்படிதான் இருக்கணும்னு ஒன்றும் தேவையில்லை, இண்டிபெண்டாக வீடு இருக்கணும்னு தேவையில்லை. நிறைய லிமிடேஷன்ஸ் நிறைய இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி யூ கேன் பி சஸ்டைனபிள். எங்கே இருந்தாலும் இந்த தரை மேலே நம்ம ஃபுட் பிரிண்ட்ஸ் எவ்வளோ கம்மி கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸோ, நம்மளோட ஃபுட் பிரிண்ட்ஸே வந்து அதிகமாக விட்டு போகாமே இருந்தால் அதுவே போதும். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த மாடல்ஸ் நம்ம ட்ரை பண்ணிருக்கிறது ஒரு இது. ஸோ நிறைய பேர் அங்கே சின்னதாகவும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்க மாதிரி. ஸோ எல்லாருமே எவ்வளோ முடியுமோ அவங்க லிமிடேஷன்ஸில் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, கான்சியஸாக வாழ்ந்தாங்கனால. ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல உலகத்தை விட்டுட்டு போகலாம். ஆல்ரெடி நீங்க ஒரு செட்டிங் எக்ஸாம்பிளா தான் இருக்கீங்க 2 பேருமே. நிறைய பேர் பண்ணிருக்காங்க. நான் பார்த்து இப்ப சொல்றேன், அதுல ஒன் ஆஃப் திங் சொல்லலாமா? அந்த மாதிரி ட்ரைங் டு இருக்கிறது.
ரொம்ப ஹம்பிளா இருக்கீங்க ஆக்சுவலா. கீப் டூயிங், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கீப் இன்ஸ்பைரிங் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஆக்டர் கிஷோர் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே அதை தாண்டி கிஷோர்ன்றவருக்கு பல முகங்கள் இருக்கு, பேங்க்கும் பல முகங்கள் இருக்கு. ஸோ அதுதான் நாங்க இங்க பார்த்தோம். ரொம்ப ரொம்ப நன்றி. அந்நியன் மாதிரி. அந்நியன் மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப Thank you so much. தேங்க்யூ.